morning everyone. Welcome to AIM YouTube channel. So TNPSC Group 2 to Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். 3 sessions complete ஆயிருக்கு. 4th session. So far என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா parts of speech, concur, tense, active voice, passive voice, so types of sentences and its transformation, and then verbs பார்த்துட்டோம், infinitive gerund, question tag, sentence pattern. ஸோ இன்னைய செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு. ஸோ அது வந்து நம்மளோட ஓல்டு சிலபஸில் இருந்த டாபிக். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 1 கொஷின் வந்து நம்மளோட குரூப் 4ல் இப்போ வந்துடுது. ஒரு 5 PYQs பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து நமக்கு செகண்ட் யூனிட்ல வந்து கிளாஸஸ், ஃப்ரேஸு, இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதோட சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் யூனிட்ல சேர்த்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ ஓல்டு சிலபஸில் இருந்தது தான். ஒரு கொஷின் வந்து நம்ம குரூப் 4ல் இருந்தது, ப்ளஸ் ஒரு 5 PYQs பார்ப்போம். அண்ட் தென் டைரக்ட் இன்டு இன்டைரக்ட், synthesis of sentence, punctuations. So equally பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் each 1 question வந்திருந்தது. and these 3 is a very new topic. ஸோ நமக்கு வந்து சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸில் இருக்கிற நியூ டாபிக் தான், PYQs கிடையாது. பட் we have given lot of exercises வந்து உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப் 4ல் வந்து கொஷின் மாடல் பார்த்துருவோம். அண்ட் எக்ஸசைஸை போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த செஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈச் 15 மினிட்ஸுக்கு நம்ம ஒரு கொஷின்ங்கிற மாதிரி பேசிஸில் தான் போகிறோம். ஸோ எல்லா மினிட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க ஆரம்பிங்க. ஈஸி சொல்லணும் அப்படின்னா இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we have a 3 types of, ஃபஸ்ட்டு 4 types of பேசிக் சென்டென்சஸை ஸ்பிளிட்டிங் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் 3 டைப்ஸாக வந்து நமக்கு ஸ்பிளிட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா பேசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 சென்டென்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா கொஷினாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு நம்மளோட சிலபஸில் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்டு காம்பவுண்ட், அப்படி தான் சிலபஸோட லைன் இருக்குது. அப்போது ஐடென்டிஃபை விச் இஸ் த காம்பவுண்ட், ஸோ விச் இஸ் த காம்ப்ளெக்ஸ், ஸோ அந்த மாதிரி தான். இல்லை மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க, இல்லை அப்படின்னா கம்பேரிட்டிவாக எந்த 2 சென்டென்சஸ் வந்து இந்த டைப்பில் இருக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதில் நமக்கு கிடையாது. ஓகே, அப்போ இன்னும் நமக்கு ஈஸி. எக்ஸாக்டாக இதுக்கு என்ன மாறும் அப்படின்னு நம்ம அப்படி தான் படிக்க போகிறோம். ஸ்டில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் படித்தோன்னா அது சிம்பிளாக, காம்ப்ளெக்ஸாக, காம்பவுண்டான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் தான் இருக்கும். இண்டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுத்தது, முழுமையான பொருளை அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இண்டிபெண்ட், யாரையும் சாராமல் இருக்குது. அதே காம்ப்ளெக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹெல்த்தி, மீனிங்ஃபுல்லாக இருக்கா, ஐ ஆம் ஹெல்த்தி, நான் ஹெல்த்தியாக இருக்கேன். ஸோ இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங். பட் என்ன இருக்குது, ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் வில் ஹாவ் one independent class and any number of dependent classes. டிபெண்டன்ட்னா அப்போ என்ன அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தனிச்சு பொருள் தராது. அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்கும் செகண்ட் சென்டென்ஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எத்தனை டிபெண்டன்ட் கிளாஸஸ் வேணால் இருக்கலாம். பட் ப்ராபப்ளி நம்மளோட சிலபஸில் PYQலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஹெல்த்தியை நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா இட் வில் கிவ் அ கம்ப்ளீட் சென்ஸ். அதுவே பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே, இதை நான் தனியாக பார்த்தேன் அப்படின்னா பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீனிங் இல்லை. ஏன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எதுக்காக, ஏன்னா ஐ எம் ஹெல்த்தி, நான் எதனால் அப்படின்னு அந்த மீனிங் தான் வந்து அது கொடுக்குது. ஸோ அதனால் இது டிபெண்ட். இந்த சென்டென்ஸை சொன்னாதான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கிளாஸஸ். இதில் எல்லாமே இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். பட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை கம்பைன் பண்ணுறோம்.
அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் ஹெல்த்தி கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்குதா, ஐ ஆம் வெரி ஆக்டிவ். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது தனியாக பார்த்தாலும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் ரேங்கிங்கில் இருக்க ரெண்டு சென்டென்ஸை ஒரு கன்ஜெக்ஷன் அண்டு வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் காம்பவுண்ட். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும் டிபெண்ட் இண்டிபெண்ட் என்ன இருக்குது, கிளாஸ் எத்தனை கிளாஸ் இருக்குது, ஒரு தனியாக அந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா மீனிங் இருக்கா இல்லையா, அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சபார்டினேட் கன்ஜெக்ஷன், இப்போ காம்ப்ளெக்ஸில் என்ன அப்படின்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஒரு சென்டென்ஸை சார்ந்து இன்னொரு சென்டென்ஸ் வர்றது, இன்டிபெண்ட்டாக வர்றது. ஸோ அப்படி இருக்கிறதுனால சபார்டினேட்னா என்ன, ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லுவோமா, அப்போ அந்த மேலே இருக்கவங்களை டிபெண்ட் பண்ணி தான் கீழே இருக்கிற சென்டென்சஸ் இருக்கும், அதுதான் மீனிங். ஸோ அந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் வேர்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா after, although, as, because, before, even though, if, since, though, unless, until, when, whenever, various, wherever, while. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸில் எந்த வேர்டை பார்த்தாலும் அது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு டிக்கை போட்டுடலாம். ஈஸி இன்னொரு மெத்தட், ஃபஸ்ட்டு டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு பார்க்க சொன்னேன், ஓகே மீனிங்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த க்ளூ வேர்ட்ஸ் அதில் இருக்கான்னு பாரு. இந்த க்ளூ வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு இருந்தால் தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரி, அடுத்து கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ்னா ரெண்டு ஈக்குவல் ரேங்கிங் உள்ள சென்டென்ஸை சும்மா கம்பைன் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது. அதுக்கு என்னெல்லாம் வேர்ட், பட், அண்ட், ஆர், எட்டு, ஸோ, இது என்ன நிறைய வேர்ட் கீழே இந்த ஃபேன் பாய்ஸ் வேர்டு இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம கீழே இருக்குது. ஸோ அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாலே என்ன பண்ணிடலாம், அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடலாம். டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு பார்க்குறோம், அடுத்து க்ளூ வேர்ட்ஸ் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போயிடாது. ஓகே, அண்ட் தென் இப்போ இல்லை சிம்பிள் சென்டென்ஸில் என்ன அப்படின்னா நான் இன்னொரு நம்ம அதை பற்றின ஒரு கான்செப்சுவல் திங்கே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன அப்படின்னா இட் வில் ஹாவ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்குன்னு சொன்னோமா, அப்போ அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கும், அதை பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஒன்லி ஒன் ஃபைனைட் வெர்ப் தான் இருக்கும், ஒரு மெயின் வெர்ப் தான் என்ன பண்ணோம் ஒரு சென்டென்ஸில் இருக்கும். அண்ட் தென் சிம்பிள் சென்டென்ஸை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் வில் டெபிக் யூனிவர்சல் ட்ரூத்ஸு, ஃபேக்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு சிம்பிள் சென்டென்ஸை யூஸ் பண்ணிப்போம். காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுன்னு போக மாட்டோம். சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அதில் என்னெல்லாம் இருக்கலாம், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், அட்வர்பியல் ஃப்ரேஸு, நான் ஃபைனைட் வெர்ப்ஸ், இது எல்லாமே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த சென்டென்ஸில் மொத்தமாக ஒரு ஃபைனைட் வெர்ப் தான் இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட் தான் இருக்கணும். அதர் திங்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் த சென்டென்ஸ். பட் நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு கம்பல்ஷன் என்ன அப்படின்னா இந்த டூ திங்ஸ் தான் நமக்கு வந்து கம்பல்ஷன். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைனைட் வெர்ப்ஸ் ஒன்று தான் இருக்குன்னு சொன்னோமா, ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள், அப்போ ஒரே ஒரு மெயின் வெர்ப் தான் நமக்கு வரும். ஸோ இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள் டெஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ், இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட், இதெல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரேஸ் வந்து சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் தான் சப்ஜெக்ட், ஒரு வேர்ப் சப்ஜெக்ட், இதுதான் ப்ரெடிகேட். அப்புறம் அந்த ஃபைனைட் வெர்பு பார்த்தா வாக்டு அப்படிங்கிறது தான் ஃபைனைட் வெர்ப். ஸோ டெஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட், இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். நம்ம இப்போ அந்த டேபிள் படிச்சிடுவோம், டேபிள் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளூ வேர்ட்ஸ் இன்னும் ஈஸியாக ஜஸ்ட்டு க்ளூ வேர்ட்ஸை வச்சே நம்ம சொல்லிடலாம். இந்த ஈவெண்ட் ஆஃப் ஆன் ப்ளஸ் ஒரு verb plus ing இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அது சிம்பிள் சென்டென்ஸு. இங்கே பாருங்கள், ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப், இதுதான் சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட்டு. ஸ்டுட்டுங்கிறது தான் என்ன, ஒரு ஃபைனைட் வேர்பு. டியூ டு ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, சப்ஜெக்ட் வேர்பு ப்ரெடிகேட்டர், இது டோட்டலாக ப்ரெடிகேட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கொஷினாக வரும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனைட் வேர்ப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லிட்டோம், ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒன் மோர் சபார்டினேட் கிளாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பட் இட் டசன்ட் மேட்டர். கம்பல்ஷன் என்ன, ஒன் மெயின் கிளாஸ் ஒன் சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் லாஸ்ட் த வாட்ச்
that you gave me. I have lost the watch. மீனிங் இருக்கா? மெயின் கிளாஸ் அது தனியாக நம்ம கட் பண்ணாலும் என்ன பண்ணும்? மீனிங்கை கொடுக்கும். I have lost the watch. நான் வந்து வாட்சை லாஸ் பண்ணிட்டேன். that you gave me. இதை நான் சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி சொன்னாதான் இது மீனிங். எந்த வாட்சை நான் தொலைச்சேன் அப்படின்னா தட் நீ எனக்கு வாங்கி கொடுத்து அந்த வாட்சை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மீனிங்க்கு தட் யூ கேவ் மீ. அப்போ இது வந்து என்ன பண்ணுது? இதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் அ சபார்டினேட் கிளாஸ். ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ராமு இஸ் ஸோ புவர். இப்போ ஸோ தென் தோ அன்லெஸ் ஆஸ் சூன் as இதெல்லாம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸோட க்ளூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராமு இஸ் ஸோ புவர் மெயின் கிளாஸ் ஆகுது. மெயின் கிளாஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. தட் ஹீ cannot buy a bicycle அதை டிபெண்ட் பண்ணி வருது. ஹீ வாக்டு ஃபாஸ்ட் அது மெயின் கிளாஸ் தனிச்சு மீனிங் கொடுக்குது. தோ ராகவ் வாஸ் ஓல்ட் ஹீ வாக்டு ஃபாஸ்ட் இதை சொன்னாதான் இதுக்கு மீனிங் வந்து முடியும். அப்போ இது மெயின் கிளாஸ். யூ cannot recover மெயின் கிளாஸ். தே ஸ்டுட் அப் மெயின் கிளாஸ். த மேட்ச் வாஸ் கேன்சல். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தாலும் இட் வில் கிவ் அ கம்ப்ளீட் மீனிங். பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனிங் அதை டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கு மீனிங் கிடைக்கும். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருந்தால் என்ன அப்படின்னா தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இஸ் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்டில் என்ன பார்த்தோம்னா two main classes can be combined by coordinating conjunctions. Two main classனா ரெண்டுமே இண்டிபெண்டா அதுக்கு பொருள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் honesty promotes character and dishonesty destroys it. தனித்தனியாக படிக்கலாம். honesty promotes character. ஓகே, dishonesty என்ன பண்ணாத destroys it. ரெண்டுமே தனியாக நம்ம கட் பண்ணாலும் it will give a complete meaning. அப்போ நம்ம அது என்ன பண்ணுறோம்? ரெண்டு ஈக்குவல் ரேங்கிங்கில் இருக்கிற கொஷினை கம்பைன் பண்ணுறோம். அண்ட் honesty promotes character and dishonesty destroys it. ஒரு coordinating conjunction ஆட் பண்ணுறோம். ஸோ two main classes combined by a conjunction. ஸோ இந்த ஃபேன் பாய்ஸ் கன்ஜெக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் ஸோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஃபேன் பாய்ஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். நம்ம ஸ்கூலில் என்ன படித்தது தான். பட் இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சின்ன விஷயம் பார்த்தோம். அந்த எந்த பிளேஸில் அப்படின்னா சிமிலரான மீனிங் இருக்கும் போது என்ன பண்ணலாம்? அண்ட் யூஸ் பண்ணுங்க. பட் என்ன அப்படின்னா ஆப்போசிட் மீனிங் இந்த சென்டென்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சென்டென்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே பட் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் திஸ் ஆர் தட் ரெண்டுமே ஈக்குவல் தான், எதை வேணால் நீ எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஸ். ஸோ தட் இட் ஹேப்பன்ட் அப்படின்னு ஒரு கண்டினியூஷன் ஆஃப் ஐடியாஸ் சொல்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் ஸோ. ஸோ இந்த 4 திங்ஸை மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அண்டுனா சிமிலராக இருக்கணும், பட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும், ஆர்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஐடியாஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எல்லா கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ். ராம் இஸ் வெரி புவர் அண்ட் ஹி cannot buy a bicycle. ராகவ் வாஸ் ஓல்ட் yet he walked fast. பட் இதெல்லாம் சிமிலராக நம்ம மீனிங் தான் வரும். யூ கன்சல்ட் a doctor otherwise you cannot recover. அதர்வைஸ் இங்கே பட்டு எட்டு ஸ்டில்லு. ஸோ இந்த இதெல்லாம் இதுக்குள்ளே வரது தான். The children saw the teacher and they stood up. There was a heavy downpour and the match was cancelled. So similar things and use பண்ணிருக்கோம். So these are example for compound. ஸோ விஷயம் இவ்வளோதான். இது தெரிஞ்சாலே போதுமானது தான். நமக்கு டிபெண்ட் இண்டிபெண்ட் என்ன இருக்குன்னு கட் பண்ணி கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா சூப்பர். நம்ம வந்து இந்த ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இல்லை க்ளூ வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளூ வேர்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம்? காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த க்ளூ வேர்ட்ஸு சிம்பிளாக பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா க்ளூ வேர்ட்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் எடுத்து ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி ஒரு வித்தியாசமான கொஷின் வராது. நமக்கு ஏதோ ஒரு வேர்டு வந்து அதில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் இதெல்லாம் வந்து சிம்பிளில் இருந்தால் காம்ப்ளெக்ஸில் தோ அல்தோ ஈவன் தோன்னு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் கம்பைன் பண்ணுற அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வில் பி பட் yet still. In the event of, in case of, இல்லை ஒரு on plus verb plus ingனா என்ன? ஒரு வர்போட ing ஃபார்மேட்டில் இருக்கணும். on seeing அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா if, can, will
இது மூணும் ஒரே இதுதான். ஒன்று கேன் வரணும், இல்லை வில்லு குட்டு வுட்டுன்னு ஏதாவது ஒன்று வரும் இஃபோட. அன்லெஸ் வந்தால் கேனாட், வென் இல்லை ஆஸ் soon as. ஸோ இந்த மாதிரியான க்ளூவர்ட்ஸ் வரும். parallelly கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர், நாட், அண்ட் அட்வான்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் விச் கேஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப்னு வர சிம்பிள் கேஸுக்கு being, as, since, because இல்லைன்னா conjunction and so யூஸ் பண்ணுறோம். beingனு ஸ்டார்ட் ஆகுறது. being tired she fell asleep quickly. will a verb plus ing ஃபார்மேட்டில் வருது. வந்துச்சு அப்படின்னா entering the room, verb plus ing வந்தது அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் when, as, since யூஸ் பண்ணலாம். அண்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இதில் என்ன வந்தாலும் பிகாஸ் ஆஃப், அஸ் அ ரிசல்ட் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு இந்த கேஸ்லாம் வந்த கேஸ் தான் நமக்கு பிஒக்யூஸில் இருக்குது. பிகாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்லேயும் அண்ட் இல்லை ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஐ டுக் ஆஃப் டியூ டு சிக்னஸ், டியூ டு. ஐ டுக் ஆஃப் பிகாஸ் ஐ வாஸ் சிக், ஐ வாஸ் சிக் அண்ட் வெண்ட் ஆஃப். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் க்ளூ வேர்ட்ஸு ஃபார் சிம்பிள், காம்பவுண்ட் அண்டு இந்த டேபிளை படிச்சுட்டா போதுமானது. அதில் எல்லா க்ளூவோடும் வந்துடுச்சு, நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்லை பையோட ஒரு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தது, பை ஸ்டடியிங் வெல் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸில் இஃப், காம்பவுண்டில் அண்டு யூஸ் பண்ணுறோம். ஹேவிங்கோட ஒரு வேர்ப் ஆட் ஆகி வந்திருக்கு, ஹேவிங் கம்ப்ளீட்டட் ஹர் டிகிரி, ஷி டுக் அ ஜாப். அப்போ என்ன, வென்னோட ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு ஹேட் ஆட் பண்ணி வர்பு போடணும் காம்ப்ளெக்ஸில். காம்பவுண்டில் அண்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இது ஃப்ரீக்வெண்ட் கொஷின். 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்ததுன்னா ஸோ தட்டு, கேன் நாட் இல்லைன்னா குட் நாட்டு, வெரி அண்டுன்னு வரும். எப்படி, த காஃபி வாஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க், த காஃபி வாஸ் ஸோ ஹாட் தட் இட் குட் நாட் பி ட்ராங்க், த காஃபி வாஸ் வெரி ஹாட் ஸோ இட் குட் நாட் பி ட்ராங்க். வெரி அண்டில் வரணும், சாரி இங்கே அண்ட் இட் குட் நாட் பி ட்ராங்க் அண்ட் ஸோ டு ஸோ தட்டு வெரி அண்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் மோஸ்ட்லி நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இன்ஆர்டர் டுன்னு ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் ஸோ தட், காம்பவுண்டில் அண்ட் ஸோ யூஸ் பண்ணுறோம். இன் ஆர்டர் டு சேவ் வாட்டர், கன்சர்வ் ரிசோர்ஸஸ். அண்ட் தென் பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த வேர்ட்ஸ் தான், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே அது வந்து சிம்பிள் தான். பட் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் பிஃபோர் த வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசைட்ஸு, அங்கே மேலே ஆன், பை இதெல்லாம் வந்ததாலுமே என்ன அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸுங்கிறத நமக்கு ஞாபகம் இருக்கணும். காம்ப்ளெக்ஸில் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அண்டு இல்லைன்னா ஆஸ் வெல் அஸ் வந்து காம்பவுண்டில் யூஸ் பண்ணுறோம். அண்டு வித்தவுட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு வந்திருந்தது. எகைன் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான், பட் இங்கே வித்தவுட் யூஸ் பண்ணுறோம். அன்லெஸ் இல்லை ஆஃப்டர், இங்கே மஸ்ட்டு ஆர் அதர்வைஸ்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டேபிளில் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்பைல் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேபிளில் இந்த ஃபார்மேட்டை மட்டும் மெமரி பண்ணிட்டா இந்த க்ளூவோடு வரும்போது இதுதான், இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி எழுதி பார்த்துருங்க நோட்டில். பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு ஒரு கொஷின் நம்ம கையில் இருக்குது. இப்போ எக்ஸாம் நம்மளோட குரூப் 4ல் வந்ததையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த டேபிள் படிச்சிருந்தா இது எவ்வளோ ஈஸி. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் சோன் வந்திருக்கு, காம்பவுண்ட் வேர்டு. ஹி வாஸ் டூ டயர்ட் டு வாக், இது எங்கே இருந்தது, அந்த 2 ஃபார்மேட்டில் இருந்ததா, அப்போ இது சிம்பிளில் இருக்குது, இது காம்பவுண்டு. அண்ட் ஹி வாஸ் ஸோ டயர்ட், ஸோ தட் என்னது காம்ப்ளெக்ஸில் போயிடுது. பீயிங் டயர்ட்னா பீயிங் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட் வந்தாலே அது என்ன சிம்பிள் சொல்லிட்டோமா. நம்ம கேட்ட கொஷின் என்ன, ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ எது காம்ப்ளெக்ஸு, இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ தட் வந்திருக்கு. இப்போ இது என்ன, இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒரு கொஷின் நம்ம கையில் இருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 2-3 பேஜஸ் படித்தா ஒரு கொஷின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேயா. அண்ட் தென் இப்போ PYQs பார்க்கலாம். ஏன்னா இதுக்கெலாம் இருக்குது PYQ. ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். ரிப்பீட்டட் எல்லாத்தையும் 2 ஃபார்மேட்டே தான் நமக்கு நிறைய இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்னா என்ன, 2 ஃபார்மேட்டு. ஸோ தட்டுனா காம்ப்ளெக்ஸ்க்கு போய்டும், வெரி அண்டு காம்பவுண்டுக்கு போயிடுது. இங்கே வெரி அண்ட் ஸோ காம்பவுண்ட் தான். அப்போது சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஏ. பிக் அவுட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன். எது காம்பவுண்டு, இங்கே க்ளூவோடலாம் செக் பண்ணுங்கள். ஆஸ்,
due to simple, asனா complex, இங்க andங்கிற காம்பவுண்ட் வேர்டு இருக்கு. she is too வும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா நம்ம கேட்ட கொஸ்டின் காம்பவுண்டா, அப்போ நமக்கு ஆன்சர் எங்கே இருக்கு? காம்பவுண்ட் வந்து 3. Third is the option. இதுதான் நம்ம PYQ. This must not occur again or you will be punished. Identify the type of sentence. என்ன க்ளூ வேர்டு இருக்கு? நமக்கு ஆர் இருக்கு. ஆர் இருந்தால் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ப்ளீஸ் சேஞ்ச் இட். ஓகே, அண்ட் தென் சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கள் க்ளூ வேர்டெல்லாம் மார்க் பண்ணுங்க. தோ, எட்டு, அன்லெஸ், டிஸ்பைட்டு. நம்ம கொஷின் கேட்டது சிம்பிள். எது சிம்பிளாக வரப்போகுது? இது வந்து காம்ப்ளெக்ஸு, இது காம்பவுண்டு. அப்போ டிஸ்பைட் மட்டும்தான் என்ன இருக்குன்னா நமக்கு சிம்பிளில் இருக்க க்ளூ வேர்டு. ஜஸ்ட்டு அந்த டேபிள் தான் நம்ம படிக்கணும். சம்டைம்ஸ் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பாசிவ் ஆக்டிவோடையும் மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதை கொஞ்சம் ஒரு கொலாபரேட் பண்ணி சம்டைம்ஸ் மேட்ச் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்தால் இது இன்னும் ஈஸி தான் நமக்கு. வி மஸ்ட் ஈட் டு லிவ். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஜஸ்ட்டு வி மஸ்ட் ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்குது. வி மஸ்ட் ஈட் டு லிவ்னு இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஹீ ரோட் மீ எ லெட்டர். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கு. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ். த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீன் வந்திருக்கு. அப்போ பாசிவ் வாய்ஸ். தோ ஐ லைக் டீ ஐ ப்ரிஃபர் காஃபி. தோ எதோட க்ளூ வேர்டு? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட க்ளூ வேர்டு. ஸோ இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஃபார்மெட்டில் வந்திருக்கு. ஃபார்மெட்டு இவ்வளோ தான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது டேபிள். ஜஸ்ட் இந்த டேபிளை படித்தா போதும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருந்தால் சிம்பிள், ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருந்தால் காம்ப்ளெக்ஸ், 2 இண்டிபெண்ட் கிளாஸ் இருந்தால் காம்பவுண்ட். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து வந்த கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு கிளாஸில் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் தான். நீங்கள் வெல் அண்ட் குட் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எக்ஸசைசஸை நான் நடத்த முடியாது. நான் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிற மெத்தட் அண்ட் ரூலை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இட்ஸ் அ வாஸ்ட் சிலபஸ் நமக்கு. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விச் இஸ் அ கரெக்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரியான அதர் தென் புக்கில் இருக்க மாதிரி சும்மா ஒரு எம்சிக்யூஸும் போட்டு வச்சுருக்கேன், புக்கில் இல்லாதது. இதையும் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு 4 டைப்ஸ் தான் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான டாபிக். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும் போதே கம்பேரிசன் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஒரு பர்சனை இன்னொரு பர்சனோடையோ இல்லை ஒரு திங்கை இன்னொரு திங்ஸோடையோ கம்பேர் பண்ணுறதுனால வி ஆர் சேயிங் இட் அஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ அந்த கம்பேரிசனுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஒரு 3 டிகிரிஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவுனோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கம்பேரிட்டிவ், ஒரு 2 பர்சனை இல்லை ஒரு 2 ஆட்ரிபியூட்டை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா when 2 things are compared, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் more than 2 things இருந்துச்சு அப்படின்னா more than 2. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் 3 டிகிரிஸ் ஆஃப் என்ன அப்படின்னா ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் இஸ் அ ஸ்ட்ராங் அனிமல். இது என்ன அனிமல் வந்து என்ன அனிமல்னு சொல்கிறோம், ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை என்ன பண்ணுறோம், டிஸ்கிரைப் பண்ணி ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறது, சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, எப்படி கம்பேர் பண்ணுறது, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச், டீர், சீட்டா ஒரு 3 அனிமல் இருக்குது. 3 பேருமே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஐ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 3 பேருமே சொன்னாங்க ஃபாஸ்ட்னா அப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒரு பர் கிலோமீட்டர் ஆர் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா விச் ஒன் இஸ் த ஃபாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிச் பார்த்தீங்கன்னா ஒரு 40 km/h, டீர் வந்து ஒரு 60 km/h, இல்லை சீட்டா வந்து ஒரு 80 km/h. இப்போ 3 பேரோட ஸ்பீடு வந்து சொல்லிட்டோம்.
அப்போ இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு சீட்டாவாக இருக்குது, அதை விட லெஸ்ஸு டீரு, அதை விட லெஸ் வந்து ஆஸ்ட்ரிச் இருக்குது. அப்போ 3 வேளை என்ன பண்ணும், டிகிரிஸ் வந்து என்ன பண்ணுது, லெஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஓகே ஆஸ்ட்ரிச்சுக்கு என்ன சொன்னோம், 40 km/h சொன்னாலும் அதுவும் வந்து என்ன கம்மியான ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போது தி ஆஸ்ட்ரிச் ரன்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் ரன் பண்ணுது. பட் when it is compared with the deer, two things compare பண்றோம். The deer runs faster than the ostrich. Again, the cheetah is the fastest of all. All வந்துட்டா என்ன, more than 2 ஆயிடுது, நிறைய பேருன்னு ஆயிடுது. அப்போ எல்லா அனிமல்ஸ்லயும் cheetah தான் ஃபாஸ்டஸ்ட். 2 deer and ostrich கம்பேர் பண்ணும்போது deer is faster. சிம்பிளாக ஆஸ்ட்ரிச்சை பற்றி ஒரு ஆட்ரிபியூட் சொல்கிறோம், இட் வில் ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 degrees ஆஃப் கம்பேரிசன். இப்போ பாசிட்டிவ்னா நம்ம என்ன பண்ணுறோம், இட் வில் எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப் குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணும். யாரோட, ஒரு நவுனோட குவாலிட்டியை ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், டிஸ்கிரைப் பண்ணுறோம். இட் இஸ் அ டால் பில்டிங். மேங்கோ இஸ் ஸ்வீட் டு டேஸ்ட், ஒரு ஆட்ரிபியூட். டால் ஸ்வீட் எல்லாம் என்ன அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ கம்பேரிட்டிவ்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் பில்டிங் இஸ் டாலர் தென் எனி அதர் பில்டிங். அதர் பில்டிங், ஒரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங்கோட கம்பேர் பண்ணுறோம். மேங்கோ இஸ் ஸ்வீட்டர் தென் பைனாப்பிள். மேங்கோவையும் பைனாப்பிளையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 2 attributes. சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 things ஆர் கம்பேர்டு. திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங். The tallest among all buildings is the tallest. Mango is the sweetest fruit. Among all fruits, mango is the sweetest. So these are the 3 degrees of comparison. So இதுல types பார்க்க போறோம். First வந்து என்ன அப்படின்னா ஒரு simple type தான் பார்க்க போறோம். Mangoes are not so costly as apples in the summer season. ஸோ இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிள் டைப் என்னென்னா, 2 ஆட்ரிபியூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைப்பில் 2 டைப்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம். திஸ் இஸ் 1 and 2. ஃபஸ்ட்டு ஸ்மாலர்லேருந்து போவோம். பார்த்தீங்க அப்படின்னா, mangoes are not so costly as apples in the summer season. ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, இது வந்து நம்ம அது எந்த பிளேஸில் இருக்கோ அதே பிளேஸ்லேயே நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேங்கோஸ் ஆர் நாட் ஸோ காஸ்ட்லியஸ் ஆப்பிள்ஸ்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும். பண்ணியிருக்கா, ஆப்பிள்ஸ் இங்கே வந்துட்டு மேங்கோஸ் இங்கே வந்துடுச்சு. ஸோ அட்வர்ப்ஸ்லாம் சேம் பிளேஸ்லேயே அப்படியே இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், வர்பு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுங்க கம்பேரிட்டிவ்ல. அண்ட் தென் அடுத்த க்ளூ வேர்டு என்ன இருக்குது பாசிட்டிவ்ங்கிறதுக்கு, ஸோ ஆஸ். ஓகேயா, ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருந்தால் நம்ம பாசிட்டிவில் நாட் இருந்தால் கம்பேரிட்டிவில் நாட் போடக்கூடாது. அப்போ நாட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அண்ட் தென் இது ரெண்டும் என்ன, பாசிட்டிவோட க்ளூ வேர்ட்ஸ், ஸோ ஆஸ் எல்லாம், அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். காஸ்ட்லிங்கிறது ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஐஆர் ஆட் பண்ணால் கம்பேரிட்டிவ் டிகிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ஜெக்டிவை சேஞ்ச் பண்ணுறோம், காஸ்ட்லியர். என்ன இதுக்கு க்ளூ வேர்டு என்னென்னா தேன். இதுக்கு என்ன க்ளூ வேர்டு இருந்தது, சோஆஸ் மாதிரி, இங்கே தேன். கம்பேரிட்டிவில் ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் மேங்கோஸ் இன் த சம்மர் சீசன். சிமிலர் மெத்தட் தான். இப்போ பாசிட்டிவ்ல நாட் இல்லாமல் இருக்கிற ஒரு மெத்தட், மேங்கோஸ் ஆர் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் அஸ் ஆப்பிள்ஸ் டியூரிங் வின்டரை விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோமா, ஆப்பிள்ஸ் இங்கே வந்துடுச்சு, மேங்கோஸ் அங்கே போயிட்டு. அடுத்து என்ன பண்ணோம், வர்பு போடணுமா, அடுத்து இங்கே நாட் இருக்கா, இல்லை, அப்போ என்ன பண்ணோம், என் கம்பேரிட்டிவில் நாட் போட்டுக்கணும், ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே இருந்தது எடுத்துட்டோம். அடுத்து வந்து க்ளூவர்ட்ஸ் ரெண்டையும் தூக்கிடுங்க. பாசிட்டிவோட க்ளூவோட பாசிட்டிவ்ல எடுத்துடணும். எக்ஸ்பென்சிவ்ங்கிறது அப்ஜெக்டிவ். சிலபல் பெருசாக இருந்தால் என்ன டிகிரி ரெண்டும், மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். அப்போ கம்பேரிட்டிவ்ல என்ன பண்ணோம், மோர் எக்ஸ்பென்சிவ். க்ளூவோட தேன் மேங்கோஸ். ஸோ எந்த சேஞ்ச்லேருந்து எந்த டிகிரி சேஞ்ச் பண்ணாலும் அந்தந்த க்ளூவர்ட்ஸ் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு. அப்போது தீஸ் ஆர் த ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ். ஒன்லி 2 attributes கம்பேர் பண்ணால் இந்த 2 விஷயம்.
இல்லை 3 attributes மோர் தென் 2 கம்பேர் பண்ணோம்னா தான் இந்த டைப் 1 அண்டு டைப் 2 வரப்போகுது. இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் நோபல் அஸ் டீச்சிங். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவோடெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிடுறேன். பாசிட்டிவ்னா இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். நோ அதர் ஆசஸ். அடுத்து தேன் எனி அதர். கம்பேரிட்டிவ்ல இது க்ளூ வேர்ட். த சூப்பர்லேட்டிவ்ல இது க்ளூ. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல என்ன வரணும்? நோ அதர். சம்டைம்ஸ் ஆஸஸும் கொடுக்குறாங்க, இல்லை சோ ஆஸ் கொடுக்குறாங்க. நோ அதருக்கு மோஸ்ட்லி சோ ஆஸ் தான் வரணும். கம்பேரிட்டிவ்ல என்ன வரணும்? தேன் எனி அதர். சூப்பர்லேட்டிவ்ல க்ளூ வேர்ட் என்ன இருக்குன்னா த இருக்கும். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். இப்போ ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் போகும்போது அந்த க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும். அதுக்கு தான் இந்த க்ளூ வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் சேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்? என் க்ளூ வேர்டை கேன்சல் பண்ணுறேன். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். டீச்சிங் இங்கே வந்துருச்சு. டீச்சிங் இஸ் என்ன இருக்கு அடுத்து? ஆசஸை கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் இருக்குது அட்ஜெக்டிவா. அட்ஜெக்டிவ் நோபல், நோபலர், நோபலஸ்ட். கம்பேரிட்டிவ்ல என்னன்னு வரணும்? நோபலர். அதோட க்ளூ வேர்டு என்ன? கம்பேரிட்டிவ்ல க்ளூ வேர்டு அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி வரும். சூப்பர்லேட்டிவ்ல க்ளூ வேர்டு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வரும். ஓகேயா? ஸோ நோபலர் தேன் எனி அதர் ப்ரொஃபஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து டீச்சிங் இஸ், இப்போ இந்த க்ளூவோட கேன்சல் பண்ணிட்டு சூப்பர்லேட்டிவ் க்ளூவோட போட்டுக்கணும். த நோபலஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷன். இது வந்து நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன விதத்தில் வேணால் அந்த எண்டிங் பாயிண்ட் நம்ம எப்படி வேணால் முடிச்சுக்கலாம். பட் க்ளூ வேர்ட்ஸு அதை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா, அண்ட் தென் அப்ஜெக்டிவோட ஃபார்ம் கரெக்டாக இருக்கா, இது ரெண்டு தான் நம்ம கரெக்டாக பார்க்குறோம். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே மாதிரி தான் வெரி ஃபியூங்கிற வேர்டு வச்ச க்ளூ வேர்டு வச்ச டைப் வந்தது அப்படின்னா வெரி ஃபியூக்கு தேன் மெனி அதர் இல்லை மோஸ்ட் அதர். இங்கே தேன் எனி அதர் மட்டும்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தேன் மெனி அதர் மோஸ்ட் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல த அங்கே இருந்ததா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த. இப்போ நீங்கள் நல்லா மெமரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நோ அதர் வர பாசிட்டிவ்க்கு சூப்பர்லேட்டிவ் த வரும், வெரி ஃபியூ வர பாசிட்டிவ்க்கு ஒன் ஆஃப் த வரும் அப்படின்னு இந்த ஆர்டர் செட்டு வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ வெரி ஃபியூ வந்துச்சு அப்படின்னா ஆசஸ் வரும். வெரி ஃபியூ ஆசஸ். அதோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன? சாரி கம்பேரிட்டிவ். தேன் மெனியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மோஸ்ட் போட்டுக்கலாம். தேன் மெனி அதர் இல்லை மோஸ்ட் அதர். அண்ட் தென் சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த. ஸோ இதுதான் நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ். இந்த 4 டைப்ஸில் மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் வந்திருக்கு. பட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த க்ளூ வேர்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இல்லாமலும் சென்டென்ஸ் இருக்கலாம். இப்போ 2 திங்கை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதில் க்ளூ வேர்ட்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். இது 2 வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ நோ அதர் வந்தால் தான் இல்லை. வி ஹாவ் நாட் வாட்ச்டு சச் அ த்ரில்லிங் மூவி. த்ரில்லிங், மோர் த்ரில்லிங், மோஸ்ட் த்ரில்லிங். இங்கே பார்த்தீங்கன்னா த வந்திருக்கு, தேன் எனி அதர் வந்திருக்கு. ஸோ அப்படி இல்லாத டைப்பும் வரலாம். பட் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நமக்கு வந்ததில்லை எக்ஸாமில், பிஒய்க்கும் கிடையாது. ஸோ அந்த 4 டைப்ஸில் தான் ஒரு டைப் வந்து நமக்கு வரப்போகுது. இன்கேஸ் நோ அதர் வெரி ஃபியூ இல்லைனாலும் கம்பேரிசனை பாருங்கள். அப்ஜெக்டிவ் என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்க, 2 திங்ஸா மோர் தென் 2 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே அப்படியே வந்துருச்சு. கோல்டு இஸ் காஸ்ட்லியர் தேன் ஆல் மெட்டல்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் என்ன ஃபார்மேட்டில் மாறுது, நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டைப்ஸில் எப்படி கம்பேரிசன் இருக்கும், எத்தனை ஆட்ரிபியூட் கம்பேர் பண்ணுறவங்க சொல்லிட்டோம். அட்ஜெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகும் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு. ஸோ எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போ நிறைய அட்ஜெக்டிவ்ஸை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி வேர்டு வந்தால் என்ன ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் மோஸ்ட் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் ER EST ஆட் பண்ணுவோம். ஷார்ட் வேர்ட்ஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு
brightனா brighter, brightest. ER, EST ஆட் பண்ணா கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஆயிடும். அதே மோனோசிலபிள் ஈல முடிஞ்சிருந்தது அப்படின்னா, சின்ன வேர்டு இ லெட்டர்ல முடிஞ்சிருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஆரும் எஸ்டியும் ஆட் பண்ணோம். ஏன்னா இ தான் ஆல்ரெடி அங்கே கொஷின்லேயே இருக்கும், அந்த வேர்ட்லேயே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவா திரும்ப ஒரு இ போட்டுறக்கூடாது. அப்போ பிரேவுக்கு பிரேவர், பிரேவஸ்ட், ஆரும் எஸ்டியும் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் தென் அதே ஒன் சிலபல்ல எக்ஸாம்பிள் லாஸ்ட் இருக்கிற 3 லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கான்சனன்ட், வவல், கான்சனன்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா லாஸ்ட் லெட்டரை என்ன பண்ணணும், டபுள் பண்ணி எழுதணும். பிக், பிக்கர், பிக்கெஸ்ட். இங்கே பார்த்தீங்களா, அதாவது செகண்ட் லெட்டர் வவலாக இருக்கும், தேர்டு லெட்டர் கான்ஸ்டன்ட்டாக, டிம், டிம்மர், டிம்மஸ்ட். ஸோ இது அடுத்த டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயில் எண்டாக இருந்தது அப்படின்னா ஐஇஆர் ஐஎஸ்டி ஆட் பண்ணோம். இஃப் அட்ஜெக்டிவ் இஃப் இட் எண்ட்ஸ் இன் ஒய்னா ஐஇஆர் ஐஎஸ்டி ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பெரிய வேர்ட்ஸ் மோர் தென் ஒன் சிலபிள், ஆக்டிவ், பியூட்டிஃபுல், இந்த மாதிரி சிலபிள்ஸ் 2 ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி, மோர் ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவ், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், அதுதான் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதில் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. சம் கேசஸ் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த ரூல்குள்ளே வராமல். அப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ்னால் ஃபார், ஃபார்தர், ஃபார்தஸ்ட், லேட், லேட்டர், லேட்டஸ்ட்டு. இதில் இந்த குட், பெட்டர், பெஸ்ட்டு மோஸ்ட்லி நமக்கு வந்திருக்கு, எப்பயுமே வர்றது இது குட், பெட்டர், பெஸ்ட்டு. குட்டும் வெல்லும் ஒன்று தான், வெல், பெட்டர், பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். அதே மாதிரி மச் மோர், மோஸ்ட். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக நமக்கு வந்திருக்கு, மச் மோர், மோஸ்ட், மெனி மோர், மோஸ்ட். ஸோ இது ஒரு இர்ரெகுலர் வேர்ட்ஸு. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அந்த ரூல் மட்டும் படிச்சுக்கோங்க, எல்லா வேர்டும் மெமரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் தென் நமக்கு எக்ஸசைஸ் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே இங்கே போட்டாச்சு, வித் தி ஆன்சர்ஸோடு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குரூப் 4ல் அந்த கொஷினை பார்த்துடலாம். த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். ஸோ இதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், ஸ்ட்ராங்கஸ்ட்டு த வந்திருக்கு, அப்போ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. த வர அந்த ஃபார்மட் என்ன, சூப்பர்லேட்டிவில் த வந்தால் என்ன வரும், கம்பேரிட்டிவில் தேன் எனி அதர் இருக்கணும், பாசிட்டிவில் என்ன இருக்கணும், நோ அதர், ஸோ ஆஸ் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வர டேபிளா, அப்போது தக்கு இருக்கிற அந்த ஒரே நோ அதர் வர ஒரே சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஜஸ்ட் அந்த டேபிள் அதை மட்டும் மெமரி பண்ணோம்னாலே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் நமக்கு இருந்தது. இதில் பாசிட்டிவ் டிகிரி எதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் டிகிரினா எப்பயுமே ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவை ஃபைன் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். அட்ஜெக்டிவை பார்த்துட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிரும். எல்லாமே யங்கஸ்ட்டு, மோரு, ஸ்ட்ராங்கரு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல இருக்குது. ஸ்வீட் மட்டும்தான் என்ன இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. எந்த 2 சென்டென்ஸும் சேம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. இஎஸ்டி வந்தால் என்னது, சூப்பர்லேட்டிவ். பெட்டர்னு வந்தால் கம்பேரிட்டிவ். ஆசஸ் வந்தால் என்னது, பாசிட்டிவ். எகைன் மோஸ்ட் வந்திருக்கு, சூப்பர்லேட்டிவ். அப்போ இந்த ரெண்டும் தான் என்னென்னா சேம் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சென்டென்ஸை நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆசஸ் வந்திருக்கா, பாசிட்டிவ். மோஸ்ட் வந்திருக்கு, சூப்பர்லேட்டிவ். அண்ட் தென் மோர் கரேஜியஸ்னா கம்பேரிட்டிவ். வெரி ஃபியூ வந்திருக்கு, பாசிட்டிவ். அப்போ எது நமக்கு சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரேஜியஸ் பர்சன். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, நோ அதர் ஆசஸ் ஃபார்மேட்டில் இருந்தால் சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரணும், த வரணும். அட்ஜெக்டிவ் எங்கே இருக்குது, யூஸ்ஃபுல்ங்கிறது என்ன, மோர் யூஸ்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல். அப்போ இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இல்லை மேட்ச் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. பிஓக்யூவில் எப்படி இருக்குது, த எலிஃபென்ட் இஸ் பிக்கர் தென். இப்போ பிக்கர்னு இருக்கா, பிக்கர் தேன் எனி அதர் கம்பேரேட்டிவ். ஸோ காஸ்ட்லியஸ் பாசிட்டிவ். த கிரேட்டஸ்ட்னு இருக்குது, சூப்பர்லேட்டிவ். நாட் ஆசஸ் வந்திருக்கு,
ஆசஸ் வந்திருந்தது அப்படின்னா அதுவும் வந்து என்னம்னா பாசிட்டிவ். அப்போ நமக்கு என்ன கரெக்ட் ஆன்சர்? ஏ பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரேட்டிவ், பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், த கிரேட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ் அண்ட் ஆஸ் ரஃப் அஸ் அகெயின் பாசிட்டிவ். ஸோ பி இஸ் த correct answer. So next topic is direct indirect, direct into indirect and indirect into direct speech. So this is a new topic in this updated syllabus. நமக்கு வந்து PYQs இல்ல next இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அவங்க சொன்ன அதே வேர்ட்ஸை நம்ம சொல்கிறது, ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை த பர்சன், அதை டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படி அதை எப்பயுமே என்ன அப்படின்னா ஒரு கொட்டேஷன் மார்க்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொன்ன அதே வேர்டை சொல்கிறதுக்கு வி யூஸ் கொட்டேஷன் மார்க்ஸ். அண்ட் தென் இப்போ அதே வந்து அவங்க சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட போய் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகிடும், இன்டைரக்ட் ஸ்பீச்சாக ஆகிடும். அப்போ சொல்லும் போது அவங்க ஒரிஜினலாக பேசின அதே வேர்டை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, மீனிங்கை மாற்றாமல் அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சாக ஆகிடுது. ஸோ வென் யூ ரிப்போர்ட் திஸ் லேட்டர், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி சொல்லும் போது மேக்கிங் சேஞ்சஸ் டு த வேர்ட்ஸ் த ஸ்பீக்கர் ஒரிஜினலி செட், இட் இஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம், அவங்க சொன்னதை இப்படி சொன்னாங்கன்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது that will become a indirect speech. Okay, so actual words someone said, but not exact words, but என்ன அப்படின்னா focuses on the content of what someone said. So இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா Smith said I will come tomorrow. அது டைரக்டாக நான் வந்து நாளைக்கு வருவேன் அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச் சொல்கிறாங்க. அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் போது ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. அவங்க நாளைக்கு நெக்ஸ்ட் டே வருவேன்னு அன்னைக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்னெல்லாம் வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், டைரக்ட் டு இன்டைரக்ட் மாற்றும் போது செட்டுக்கு அப்புறம் தட் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன், ஐங்கிற ப்ரனவுன் என்னவா இருக்கு, ஹீங்கிற ப்ரனவுனா சேஞ்ச் ஆயிருக்கு. தென் வில் கம் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, வுட் கம் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. டுமாரோங்கிற அட்வர்ப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது வி ஆர் ஹேவிங் 5 சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் என்னென்னு நம்ம டேபிளில் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டேபிளை படிச்சுட்டா போதும், வென் யூ சேஞ்ச் டு டைரக்ட் டு இன்டைரக்ட் எக்ஸாக்டாக என்ன வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம லிஸ்ட் ஆஃப் டேபிளில் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் இந்த சேஞ்ச் ஆனதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் சேஞ்சஸ் இருக்கும், கன்ஜெக்ஷன்ஸ், ப்ரனவுன்ஸு, வேர்ப் டென்சஸ் அண்ட் அட்வர்ப்ஸ். ஸோ இதிலெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ என்ன சேஞ்சுன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு டேபிளும் என்னென்னா அந்த ஒரு சேஞ்சை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறதில்ல. ரிப்போர்ட்டிங் வர்பு சேஞ்சு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம நல்லா படிச்சிட்டோம் இல்லையா, முன்னாடி அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பேசியிருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன, அசர்ட்டிவ் டைப். அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்று தான், இந்த 3 சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ். அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா இம்பரேட்டிவ், கமாண்டிங்காக இருக்கிறது. இன்ட்ராகேட்டிவ்ல என்ன பண்ணுவோம், கொஷின் பண்ணுவோம். ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ வென் இட் இஸ் இன் ஸ்டேட்மெண்ட் அசர்ட்டிவ் டைப்பில் இருந்தது அப்படின்னா என்னோட சேஸ் செட் இருந்தால் அப்படியே தான் வந்துடும் இன்டைரக்டில். பட் த டீச்சர் செட் டு பாலோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா செட் டு வந்து என்னன்னு சேஞ்ச் ஆகும், டோல்டுன்னு சேஞ்ச் ஆகும். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் என்ன, இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் இங்கே கொஷின் மார்க் இருக்கணும். ஸோ இன்ட்ராகேட்டிவில் மை ஃபாதர் செட் டு மீ, ராஜு செட் டு மீ, இந்த மாதிரி செட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆஸ்க்டுன்னு சேஞ்ச் ஆகும். இது செகண்ட் டைப். தேர்டு டைப் என்ன சொன்னோம், இம்பரேட்டிவ் சொன்னோமா. இம்பரேட்டிவ்ல பொதுவாகவே நம்ம கமாண்டிங் வேர்ட்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிப்போம். ரெக்வெஸ்டட், ஆர்டர்டு, கமாண்டடு, இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யார் ஸ்பீக்கரோ அதை டிபெண்ட் பண்ணி தான். த டீச்சர் செட் டு விமலா, டீச்சர்னா என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாமா, த டீச்சர் ஆர்டர்டுன்னு சொல்லிடுறோம். ஹரி செட் டு ஹிஸ் ஃபாதர், ஃபாதர் கிட்ட என்ன பண்ணுவோம் நம்ம, ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹரி ரெக்வெஸ்டட் ஹிஸ் ஃபாதர். இது தேர்ட் டைப்.
ஃபோர்த் எக்ஸ்க்ளமேட்டரிக்கு செட்டுங்கிறத நம்ம என்னன்னு மாற்றுவோம், எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றுறோம், அவ்வளோதான். இன்கேஸ் இந்த ஹூரா அலாஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஹூரானா ஜாய்ஃபுல்லி, அலாஸ்னா சாரோஃபுல்லி, இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் எடுத்துட்டு ஜாய்ஃபுல்லி சாரோஃபுல்லி அப்படின்னு போடணும். இன்கேஸ் வந்தாதான். ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வர்பு வந்து நம்ம சேஞ்ச். ஈஸி தான் இல்லையா, 4 வேர்டு தான். ஓகே, அடுத்த சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இன்னும் வந்து நமக்கு ஈஸியானது. கன்ஜெக்ஷன்ஸ் 4 டைப் சென்டென்ஸ் தான் இருக்குது. அசர்டிவ்னா தட் யூஸ் பண்ணுவோம், இன்ட்ராகேட்டிவ்னா இஃப் வெதர் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை கொஷின் இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப்ஸ் இல்லையா, எஸ்ஆர் நோ டைப் இருக்குது, கொஷின் வேர்ட் டைப் இருக்குது. கொஷின் வேர்ட் டைப்பாக இருந்தால் அந்த கொஷின் வேர்டே யூஸ் பண்ணிப்போம். ஒருவேளை எஸ்ஆர் நோ டைப்னா இஃப் வெதர் அதில் ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். இம்பரேட்டிவ்னா தட் யூஸ் பண்ணலாம், இல்லை டூ யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்க்ளமேட்ரினா தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் பார்த்தலாம். இது வந்து செகண்ட் ரூல். தேர்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரனவுன் சொன்னோமா, ப்ரனவுனில் இந்த 7 விஷயந்தான் வரும். இந்த 7 விஷயம் அந்த சென்டென்ஸில் வந்ததுன்னா, மேலாக இருந்தால் இந்த ரூல், ஃபீமேல்னா திஸ் லேபிள், ப்ளூரல்னா திஸ் டேபிள். ஐக்கு மட்டும் ப்ளூரல் வராது, ஒரு பர்சன்கிறதுனால. மேல்னா ஹீ போடணும், ஃபீமேல்னா ஷீ. அதே மாதிரி வி அண்ட் அஸ்ஸுக்கு இவங்க பார்த்தாலே ப்ளூரல், இவங்க 2 பேரும். அப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன வராது, சிங்குலர் வராது, ப்ளூரல் மட்டும் வரும், தே தெம். மற்றபடி யூ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்ததுன்னா ஹீ ஷீ தே. அதுவே ஆப்ஜெக்டா செகண்ட் இந்த கமாக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா ஹிம் ஹர் தெம். யுவர் மை செல்ஃப்னா ஹிஸ் ஹர் தேர், ஹிம்செல்ஃப் ஹர் செல்ஃப் தெம். ஸோ இந்த டேபிளை நல்லா ரிமைன் பண்ணுற மாதிரி மெமரி பண்ணிக்கணும். ஸோ இப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி இன்டைரக்டில் சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் ரூல் தான் என்ன, டென்ஸ் சேஞ்ச். ஸோ இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, மற்றதெல்லாம் சும்மா ஒரு வேர்ட் தான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டென்ஸ் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நான் ஒருத்தவங்க பேசும்போது அது ப்ரெசென்ட்டில் இருக்கும், அதை எப்பயுமே இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகிடும், பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா. அப்போது எப்பயுமே இன்டைரக்ட் ஸ்பீச்னா பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும், ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடாது. எந்த ப்ரெசென்ட் டென்ஸாக இருந்தாலும் அப்படியே பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிடணும். எக்ஸாம்பிள், சிம்பிளாக ப்ரெசென்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது ஒரு செட்டு. சரி, டைரக்ட் ஸ்பீச்லேயே சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றிடணும், கண்டினியூஸாக இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், கேன் குட் ஆகும், மே மைட் ஆகும், மஸ்ட்னா என்ன இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேட் டுன்னு சேஞ்ச் பண்ணுறோம், வில் வந்து வுட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போமா, டென்ஸ் சேஞ்ச் மட்டும் பார்க்குறோம். இங்கே பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, ஆம் ஈஸ் ஆர். வாஸ் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு, இது ரெண்டும் ப்ளூரலுக்கு, இதில் வந்து சிங்குலருக்கு, பாஸ்ட் ப்ரெசன்ட். அடுத்து ஆம் கோயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வாஸ் கோயிங் பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்து ஹேஸ் ஃபினிஷ்டு என்ன வருது, ஹேட் ஃபினிஷ்டுன்னு சேஞ்ச் ஆகுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன இருக்கும், ஹேஸ் ஹேவ் இருக்கும், அதே பாஸ்ட் டென்ஸ் போகும்போது ஹேடாக சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் பாஸ்ட் டென்ஸ் இங்கே ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பில்ட்டு ஹேட் பில்ட்டு. வாஸ் ஸ்டடியிங் பாஸ்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஹேட் பீன் ஸ்டடியிங். இப்போ இந்த சேஞ்ச் பாருங்கள், கேன் குட்டாக சேஞ்ச் ஆயிருக்கா, மே மைட்டு, மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேடு டு, வில் பார்த்தீங்க அப்படின்னா உண்டு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து நீங்கள் டென்ஸ் சேஞ்ச் வந்து இதில் இந்த டேபிள் டென்ஸ் சேஞ்ச் டேபிள். அண்ட் ஃபைனலி அட்வர்ப்ஸ் ரொம்ப ஈஸி, ஒரு 6 + 6 12 தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டில் திஸ்ன்னு இருந்தால் தட், தீஸ் தோஸ், நவ் தென், அகோ பிஃபோர், லாஸ்ட் நைட் த ப்ரீவியஸ் நைட், நெக்ஸ்ட் டேனா த ஃபாலோயிங் டே, டுடே வந்து தட் டே, எஸ்டர்டே த ப்ரீவியஸ் டே, டுமாரோ த நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் வீக் வந்து த ஃபாலோயிங் வீக், லாஸ்ட் வீக் வந்து த ப்ரீவியஸ் வீக், ஹியர்னா தேர். ஸோ இந்த மாதிரி
டைரக்ட்ல இந்த வேர்ட்ஸ் வந்தால் இன்டைரக்ட்ல இந்த வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த 5 டேபிள் மட்டும் படித்தா போதும், நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது வந்து சேஞ்சிங்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஃபுல்லாக புக் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த அந்த ரூல்ஸ் மட்டும், அந்த டேபிள்ஸை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷினை போட முடியும். வேறு நம்ம பெருசாக படிக்க வேண்டாம். இப்போ இந்த கொஷின் வந்து குரூப் 4 கொஷின் போட முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா, he said to Mr. Y, he said to Mr. Y, Mr. Z will leave for his native place tomorrow. ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்குது. தென் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைப்னா ரிப்போர்ட்டிங் வர்பை செட் டு நான் என்னன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டோல்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் ரெண்டுக்கும் இல்லை கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் யூஸ் பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸுக்கு. அண்ட் தென் இங்கே ப்ரனவுன் இருக்கானா, ப்ரனவுன் இல்லை, நவுனாவே கொடுத்துட்டாங்க மிஸ்டர் செட்டுன்னு. ஸோ வில் லீவ் அப்படிங்கிறது டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், நமக்கு வுட் லீவ்னு சேஞ்ச் ஆகுமா? ஸோ வுட் லீவ்னு சேஞ்ச் பண்ணோம். ஃபார் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் டுமாரோ. ஸோ டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னு சேஞ்ச் ஆகணும், த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகணும், த அட்வர்ப் சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்ச் எல்லாம் எதில் இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் சிம்பிளாக பார்த்தோம்னா இப்போ டுமாரோ த நெக்ஸ்ட் டே, இந்த அட்வர்ப் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டுமாரோ இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே, இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையுமே என்ன இருக்குன்னா அந்த நெக்ஸ்ட் டே இருக்குது. ஓகே, ஸோ ஹீ டோல்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தட்டுங்கிற கன்ஜெக்ஷன் இருக்குது. மிஸ்டர் செட் லெஃப்ட் ஃபார் ஹிஸ் நேட்டிவ். அவங்க கொடுத்துருக்கிற டென்ஸில் எதையுமே குறைக்கக்கூடாது, கூட்டக்கூடாது. அப்போது வில் லீவுங்கிறது என்னவா தான் சேஞ்ச் ஆகணும், வுட் லீவ். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த டேபிள் மட்டும்தான் படித்தோம். எப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறத படிச்சிட்டோம் அப்படின்னா we can easily answer direct to indirect. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ எக்ஸசைசஸ் உங்களால் போட முடியுமோ எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து அதை வச்சே நம்ம வந்து ஆன்சர் போட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸ் புக் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ புக் எக்ஸசைஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு PYQ கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ புக்கில் இருக்கிற மாடல் என்ன டைப்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாடல் கொஷின் வந்தது அப்படின்னா we can easily answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நான் எக்ஸசைசஸ்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சினானிம்ஸு பேசேஜஸ் பார்க்கணும், போயம் ப்ரோஸ் பார்க்கணும் வித் த கிராமர். டுகெதராக எவ்வளோ உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ டுகெதராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.